வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். ஃபார் த பாஸ்ட் 5 டேஸாக என்னோட காரில் வந்து லூப்பில் போயிட்டுருக்கிற ஒரு பாட்டு என்னென்னா, ஒரு 4-5 பாட்டு போயிட்டுருக்கு. அதில் இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலைய அலைய பராசக்தி சாங்கு தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து அன்னைக்கு பாட்டு ரிலீஸ் ஆனதுமே வந்துட்டு இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். அப்புறம் வேறு வேறு இதில் இதுவாகிடுச்சு. 5 டேஸாக இந்த பாட்டு தான் எங்கள் காரில் வந்துட்டு ஒரு ரிப்பீட்டடாக போயிட்டுருக்குன்னா இந்த பாட்டு தான். ஆக்சுவலாக இந்த படம் பராசக்தி படம் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்க்கப்படுற படம். மதுராசிக்கு அப்புறம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. சிவகார்த்திகேயன் அவர்கள், ஸ்ரீலீலா நடித்து சுதா அவர்கள் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் வெளியாக இருக்குது. இந்த பாட்டு சிங்கிள் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள், அதாவது ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5 டேஸ் ஆகிடுச்சு. நான் ரொம்ப லேட்டு கேமில் இருந்தாலும் இதை பற்றி பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா என் காரில் வந்து இதுதான் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. என் மண்டேல வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு லூப் மாதிரி போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாட்டு. ஸோ அதனால் இதை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். இது யார் ரெண்டு பேர் பாடியிருக்கா அப்படின்னா, சியான் ரால்டனும் தீயும் பாடியிருக்காங்க. உங்களுக்கு சியான் ரால்டனோட இன்ட்ரொடக்ஷன் தேவையே இல்லை. அவர் நாங்காலி அந்த பாட்டு பாடினவர். அப்புறம் தலக்கோதும் இளங்காத்து அந்த ஜேபிஎம்மில் ரொம்ப ரொம்ப என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் தலக்கோதும் இளங்காத்து அந்த பாட்டு பாடினார். அப்புறம் கோடி அருவி கொட்டுதே அடி உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தி சர்க்கஸ்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த பாட்டில் வர்ற பாட்டு. இது எல்லாமே வந்துட்டு சியான் ரால்டன் பாடினது. அதுக்கப்புறம் தி கேட்கவே வேண்டாம், மாமதுரை, அன்னக்கிளி, அப்புறம் ரவுடி பேபி, அப்புறம் என்ஜாயி என்ஜாமி, அப்புறம் மைனரு வேட்டி கட்டி அந்த பாட்டும் வந்து தி தான் பாடினாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற 2 பேரும் சேர்ந்து நிறைய பாட்டு ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹியூஜ் ஹிட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு எல்லாத்துலேயுமே இந்த பாட்டு வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக எல்லோரும் எனாக்ட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இதில் மெயினாக வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னாக்க, சிவகார்த்திகேயனோட அந்த வின்டேஜ் லுக்கு, ஓ மை காட், அந்த ரெட் கலர் ஷர்ட்டில் சூப்பராக இருக்கார் பார்க்குறதுக்கு. அதை ரொம்ப அப்படியே இன்னும் க்ரூம் ஆகி இன்னும் அவருக்கு அந்த வின்டேஜ் லுக் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. சேம் ஸ்ரீலீலா வந்து அவங்க வந்து அந்த ப்ளூ கலர் சாரீ வித் ஒயிட் செட்டு, அதில் அட்டகாசமாக இருக்காங்க 2 பேரும். அப்படியே அந்த அந்த இதில் வருது. ஆக்சுவலாக அந்த ஒரு பஸ்ஸில் வந்துட்டு 1972 வருது. ஐ திங்க் அந்த பீரியட் மூவிங்கிறதுனால 1970s எடுத்த அந்த லுக்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து சாங் ஃபுல்லாகவே கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதனால தான் மதுராசப்பட்டினம் இப்போ வர நான் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற அந்த காந்தா, இது எல்லாமே அந்த ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த வின்டேஜ் லுக்கில் இருக்கிற படங்கள் எல்லாமே பிடிக்கும். ஸோ இதுக்கும் நான் ரொம்ப வெயிட்டிங்க. இதில் வந்துட்டு அழகாக அந்த த்ரூ அவுட் அந்த சாங்கில் வந்துட்டு அந்த காலத்து கார் இருக்கு இல்லையா, வின்டேஜ் காரு, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்து ரேடியோ செட்டு, நம்ம வளர்ந்த போதே அந்த ரேடியோ செட்லாம் நமக்கு இப்போ தானே எல்லாமே ரேடியோலாம் போயிடுச்சு. நான் கல்யாணம் ஆகி வர வரைக்குமே அந்த ரேடியோ எங்கள் வீட்டிலலாம் அந்த பேனசானிக் அந்த டேப் ரெக்கார்டரில் இருக்கும். அதில் வந்துட்டு பாட்டு கேட்குறது, அதில் வந்து எல்லாம் கேசட் வாங்கி வச்சு போட்டு அந்த மாதிரி தான் நான்லாம் கேட்பேன். நீங்களும் எல்லாருமே அப்படி தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் வந்து அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க, அப்படி கேட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டிலலாம் கார்த்தால் எழுந்திரிச்சதுமே எங்கள் அப்பா போட்டுருவார். அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே தான் எங்களுக்கு வந்து கார்த்தால் போகும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கூலுக்கு போகிற சமயத்தில் ஃபுல்லாக அந்த ரேடியோவில் தான் எல்லா கடைகள்லையும் பாட்டுகள் போயிட்டே இருக்கும். நமக்கு அப்படி தான் நம்ம எல்லாருமே வளர்ந்துருப்போம். அந்த ரேடியோவை நினைவுபடுத்துச்சு. இப்போல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. ஸ்கூட்டர் ஒவ்வொன்றா போயிட்டுருக்குல்ல. நம்ம வளர்ந்த விதம் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிறத நினச்சா கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஸோ அந்த காலத்து ஸ்கூட்டரை வந்து அதில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுல் வீதி அந்த அந்த 1970s 60ஸ்லேருந்து ஒரு மாதிரி நம்ம 2000 வரைக்குமே இதெல்லாம் செட்டப்பும் இருந்தது. அந்த வீதி பழைய காலத்தில் நமக்கு கடை வீதியில் நம்ம பஸ்ஸில் போகிறது, அதே மாதிரி தள்ளு வண்டி இருந்தது. இப்போ எல்லாமே மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா மாறி இருக்குது. சிலது அப்படியே வச்சுருக்காங்களான்னு தெரில. ரேடியோலாம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ தள்ளு வண்டி ரேடியோவில் கேட்குறதெல்லாம், ஏன்னா எல்லாருமே இப்போ ஐஃபோனில் வச்சுட்ருக்கோம், யூடியூப்பில் போட்டால் பாட்டு எல்லாமே வருது. ஸோ அது தள்ளு வண்டி காமிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் அந்த காலத்தில் இந்த வலையோசைக்கு அப்புறம் இந்த இடத்துல பஸ்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சத்யாவில் வலையோசை கலக்கல அந்த அமலாவும் கமலஹாசனும் வருவாங்களே, அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் வந்துட்டு 2 பேரும் இருக்கிற மாதிரி பஸ்ஸு காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கூலிங் கிளாஸ் தான் போடுவாங்க. இப்போ வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்போ திருப்பி அதே ஃபேஷன் வந்துட்டுருக்கு. அந்த பெரிய கூலிங் கிளாஸ் வந்து இந்த பாட்டில் வருது. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி வின்டேஜ் லுக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1972 எம்டியூன்னு போட்டிருக்கு. ஸோ அந்த பஸ்ஸில் அண்ட் ஆல்சோ அந்த இதில் வந்துட்டு ஸோ இது எப்படி இந்த படமே வந்துட்டு அந்த அந்த 1970 60ஸ்ல வந்ததுங்கிறதுனால ரொம்ப எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தான் இந்த படம் வருது. ஸோ நானும் வெயிட்டிங். நீங்கள் எல்லாரும் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, 5 நாள் ஆயிடுச்சே. அதனால இந்த பாட்டு வந்து ஜிவி பிரகாஷ் சூப்பர்பாக மியூசிக் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்ததுமே வந்து மனசில் அப்படியே உட்காந்துருச்சு இந்த பாட்டு. அதனால் அது வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டோட வரிகள் எல்லாமே அந்த வின்டேஜ் இதில் இருக்குது வந்துட்டு. ஸோ எல்லாத்துக்குமே பழைய ஞாபகங்கள்லாம் நிறையா நினைவூட்டும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு வெயிட்டிங். இன்னொரு 2 more months, January 14th அன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும் பொங்கலுக்கு. ஸோ வெயிட்டிங். நீங்கள் எப்படி பாட்டு இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.